ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு மைத்லிராஜ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி, அதாவது கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு நடந்துட்டு தான் இருக்குது. அதுலேருந்து நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண் திருஷ்டி வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. நல்லா தான் இருந்தாங்க, இப்போல்லாம் எப்போ பார்த்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வருது, இந்த குழந்தைங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க, அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. இந்த மாதிரியான சுச்சுவேஷனை நம்ம எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமையே ஒரு குழப்பத்திலேயே வாழ்ந்துட்டுருப்போம். வீட்டுக்குள்ளே இருக்கவே பிடிக்காது. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ரெமடியை தான் நான் சொல்ல போகிறேன். கடல் தண்ணி, அதாவது கடல் தண்ணி, பீச்சுக்கு போனீங்கன்னா கடல் தண்ணி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை வந்து என்ன பண்ணால் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 5 மிளகு வந்து இடித்து போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு, அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் போடுங்க. கொஞ்சம் ஒரு 3 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கற்பூரம் வந்து டைரெக்டாக வச்சு ஏற்ற முடிஞ்சால் ஏற்றுங்க. இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற வரலைன்னா ஒரு வெத்தலை வச்சு அது மேலே கற்பூரத்தை வச்சு, கற்பூரம் அந்த தண்ணியில் ஃபுல்லாக எரிஞ்சு முடியணும், அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா அந்த வெத்தலையை எடுத்து போட்டுட்டு அந்த தண்ணியை நல்லா கலக்கி வீடு முழுக்க உள்ளேருந்து தெளிச்சிட்டு வந்து வெளியில் வாசல் வரையும் தெளிக்கணும். இந்த மாதிரி தெளிக்கும் போது உங்களுக்கு என்னென்னா, வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத கண் திருஷ்டி, ஏதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னா கூட அது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போய்டும். அது கண்டினியூவாக இந்த ரெமடியை நீங்கள் எப்போல்லாம் வீடு சுத்தம் பண்ணி துடைக்கிறீங்களோ அந்த டைமு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். இது பெஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்குன்னா பௌர்ணமி தினத்தில் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள், ஃபஸ்ட்டு டேவே உங்களுக்கு நல்லா ஒரு ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. வீட்டில் இருந்த முதல்ல சண்டை சச்சரவுலாம் இருக்கும், நீங்கள் தெளித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் இல்லாமல் ஒரு ஹாப்பினஸ் வந்து உங்களுக்குள்ளே தெரியும். ஒரு அமைதியான ஒரு மாற்றம் வந்து நம்மளுக்கு நிகழ ஆரம்பிக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வீட்டு பக்கத்தில் வந்து கடற்கரையே இல்லை, நான் என்ன பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பேக்கெட் கல்லுப்பு வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? கல்லுப்பு வாங்கி நல்லா ஒரு 1 லிட்டர் தண்ணியில் வந்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இதுவும் நல்ல பெட்டராக ரிசல்ட் கொடுக்கும். மற்ற சொன்ன எல்லா ப்ரொசீஜரும் நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி நீங்களும் தெளிக்கலாம். இது எப்போல்லாம் நம்ம செய்யலாம்னா, இந்த தண்ணியை நீங்கள் வாரத்தில் 2 முறை 3 முறை கூட நீங்கள் தெளிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. அண்ட் பாத்ரூமில் கூட நீங்கள் தெளித்து விடலாம். ஸோ எல்லா இடமும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன், திருஷ்டி எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடும். இந்த தண்ணியை குளிக்கலாமன்னா தாராளமாக நீங்கள் குளிக்கிற தண்ணியில் இது ஒரு டம்ளர் அளவு கூட நீங்கள் ஆட் பண்ணி எல்லாருமே குளிக்கலாம். ஜென்ரலாகவே நம்ம குளிக்கும்போது கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு குளிக்கும்போது உடம்பு வலி, ஒரு மாதிரி டயர்ட்னஸ், இது எல்லாமே போயிட்டு ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே ஃபீல் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.